அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் இன்றுதான் பிறந்தோம் என்று நினைக்கும் போது உற்சாகம் இருக்கும் இல்லையா? சோ அதே போல நம்மளுடைய பிவிசி மெட்டா இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த கடந்த 3ஆம் தேதியிலிருந்து இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் அப்படிங்கறத அருமையா கொடுத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் நாம படிச்சது எல்லாமே கிரிட்டீரியா சம்பந்தப்பட்டது படிச்சோம் இல்லைங்களா? சோ இனி ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபரை பத்தி படிச்சாவே போதும். வெரி சிம்பிள். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஃபேஸ், அதாவது அடுத்தடுத்த கட்டமும் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கிறது தான் சிஸ்டத்தினுடைய வேலை. அப்ப இந்த மாற்றம் ஒன்றே நிலையானது. மாற்றம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம், அந்த ஜாப்ல போதுமான வருமானம் இல்ல போதுமான வேலை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு வேலைக்கு நம்ம தேட ஆரம்பிச்சிருப்போம். அப்ப இன்னொரு வேலை இதை விட பெட்டரா கிடைக்குது அப்படிங்கும் போது அந்த மாற்றத்தை நாம் எடுத்துதான் ஆகணும். சோ அதே போல நம்மளுடைய பிவிசி மெட்டா இன்னைக்கு அருமையாக வேல்வின் சிஸ்டத்துல இருந்து இன்னைக்கு பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கனுக்கு வந்து அடுத்து கிரிட்டீரியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு கிரிட்டீரியால இருந்து ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் அப்படிங்கிற சக்சஸ்ஃபுல் ரன்வேல 3வது ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. சோ இதுல டிராவல் பண்ற அத்தனை பேரும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக சம்பாதிப்பது சர்வ நிச்சயம். இன்னைக்கும் நிறைய பேர் பர் டே 1 லேக் அண்ட் போல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். சரி, இதுக்கு ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு ஒரு காமன் மீட்டிங்ல அனைத்து நபர்களும் இணைந்து அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில 5:30க்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரைனிங் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரைனிங்க நீங்க எந்த அளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும்னு பாருங்க. இந்த இடத்துல நான் தமிழ்நாடு முழுவதும் யாரும் உள்ள வரல, அவங்களுக்கு இன்னும் அலோவ் கொடுக்கல நான். ஆனா உங்களுக்கு தான் நான் அலோவ் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அப்ப யாரெல்லாம் வரணுமோ அவங்க எல்லாம் வரலாம், யாருக்கும் தடை கிடையாது. ஆனா நீங்க உங்களுடைய டீம் எல்லாத்தையும் இதுல வர வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. சோ பிவிசி மெட்டாவில் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நீங்க அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் நீங்க சம்பாதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும். அது எப்படி நடக்கும்? உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் வேண்டுமோ அதே போல உங்களை சார்ந்து உங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு சரியான ஒரு பயிற்சி வேணும். காமன் மீட்டிங்கிறது புதுசா வரக்கூடிய நபர்களுக்கு. நீங்க எல்லாம் ஆல்ரெடி நியூ மெம்பர்ஸ் கிடையாது, எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஸோ இதுல நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணவங்க. ஸோ அதனால உங்க டீம் வளர்ச்சிக்காக காலையில 5:30 மணிக்கு நடக்கிற மீட்டிங்ல ட்ரைனிங்ல அனைவரும் அட்டன் பண்ண வைங்க, நீங்களும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நம்ம பிரசன்டேஷனுக்கு போலாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பிரசன்டேஷனை கவனமா நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வேல்வின் சிஸ்டம் கொடுத்த ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு 2 விதமான வாய்ப்புகளை கொடுக்கறாங்க. ஆனா நம்ம முதல் வாய்ப்பை எடுத்தா தான் 2வது வாய்ப்புக்கு போக முடியும். சரிங்களா? சோ அப்ப அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பா வந்தாதான் உள்ள டிராவல் பண்ண முடியும்னு சிஸ்டம் சொல்லியிருக்கு. சோ நீங்க எல்லாருமே சீடு பார்ட்னராக வந்துட்டீங்க. சோ இனி நீங்க எல்லாரையுமே சீடு பார்ட்னரை உருவாக்குங்க. உங்களால் எத்தனை நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அத்தனை நபர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. ஏன்னா அதுக்கு பேர் தான் வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிறது. சோ இன்னைக்கு சீடு பார்ட்னர் ஆன அத்தனை பேர்த்தோட லைஃப்லயும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம்லாம் சர்வ சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். அது எப்படி? அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சியை மட்டும் சரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் சாதிக்க முடியும். ஓகே, சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் 2 ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த 2 ப்ராஜெக்ட்லயும் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக போற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. ஓகே, இப்ப சீடு பார்ட்னர் அப்படிங்கும்போது பிவிசி மெட்டா சீடு பார்ட்னர் நியூ யூசர், புதுசா ஒரு நபரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை?
அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சோ அவருக்கு பணம் தேவையா இல்லையா? நாம பேசக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பணம் தேவையா இல்லையா? அவ்வளவுதான் கான்செப்ட். ஏன் நம்ம ஒருத்தர் உருவாக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வருமானத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்தா நமக்கு ரிவார்டுங்கிற இன்கமை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. கமிஷன்லாம் கிடையாது. இங்க யார்கிட்டயும் நம்ம யாரும் கமிஷன் வாங்க போறது கிடையாது. சோ அவங்களுக்கு நம்ம பண்ற சர்வீஸ் அவங்க வளர்ச்சி அடைந்தால் நமக்கு ரிவார்டு சிஸ்டத்துல இருந்து கிடைக்கும். அப்ப சீடு பார்ட்னர்களை நிறைய நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க பிசினஸ்ல நிறைய பார்ட்னர் கிடைச்சிருவாங்க. அப்ப இன்னைக்கு சீடு பார்ட்னர் பண்றதுக்கு வெறும் 2500 ரூபாய் இருந்தாலே போதும். மினிமம். மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். அப்ப இந்த சீடு பார்ட்னர் நமக்கு என்னென்ன இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு, கிடைக்க போகுது. ரெண்டு விஷயம். முதல் விஷயம், இந்த 2500 ரூபாய்க்கு நமக்கு 10 யூஎஸ்டிக்கு நிகரான பிவிசி மெட்டா டோக்கன் நம்மளுடைய வேலட்ல ஸ்டேக்கிங் அப்படிங்கிற இடத்துல ஸ்டேக் பண்ணிடுவாங்க. அப்ப அங்க ஸ்டேக் பண்ணா என்ன ஆகும்? டெய்லி 0.25% நமக்கு அந்த பிவிசி மெட்டா காயின் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து நம்மளுடைய வேலட்ல ஆட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப $10 திரும்ப நமக்கு வருது. அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வைக்கணும். எதுக்காக? டிஸ்பிளே. பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் எவ்வளவு பேர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கவுண்டிங் லிஸ்ட் அங்க கிடைக்கும். அந்த $11 உண்டான பிவிசி மெட்டாவை நீங்க ஸ்டேக்கிங் பண்ண வேண்டாம், ஹோல்டிங், அதாவது உங்களோட வேலட்ல சேவ் பண்ணி வச்சீங்கன்னா போதும். அது எப்ப வேணாலும் அது நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும். அடுத்து ஒரு $5 நிகரான பிஎன்பியை நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். எதுக்காக? நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் பிஎன்பி, பினான்ஸ் ஸ்மார்ட் நெட்வொர்க். அப்ப அந்த பிஎன்பி டோக்கனை நம்ம வாங்கி நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்ணி வைக்கிறோம். சோ இது ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் அங்க கேஷ் பீஸாக டெபிட் ஆயிடும், ஆட்டோ டெபிட். சோ அப்ப நம்ம பண்ணக்கூடிய 2500 ரூபாய்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் அத்தனையும் நம்மளுடைய வேலட்ல நம்ம கையிலே இருக்கு. அதுக்கு சிஸ்டம் நமக்கு ஒரு ஐடி, ஃபார்மிங் ஐடி கொடுக்குறாங்க. சோ அந்த ஃபார்மிங் ஐடி மூலியமாக நம்ம ஃபார்மிங் பண்ணி லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சீடு பார்ட்னர்ல இனி வரப்போற அடுத்த விதமான இன்கம் என்ன தெரியுங்களா? 20 லெவலுக்கும் ரெஃபரல் ரிவார்ட் இந்த சீடு பார்ட்னர்ல கிடைக்க போகுது. இப்ப நீங்க சீடு பார்ட்னர்ல உருவாக்கும் போது நமக்கு இன்கம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து எந்த ரிவார்டும் நமக்கு கிடைக்கல. ஆனா இனிமேல் 20 லெவலுக்கு ரிவார்டு சிஸ்டம் கொடுக்கறதா இப்ப நியூ அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப சீடு பார்ட்னர்ல மட்டுமே நமக்கு காயினும் கிடைச்சிருது, ரெஃபரல் ரிவார்டும் கிடைச்சிருது. அப்ப இந்த காயின் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய இடத்தை வாங்கி போட்டதுக்கு சமம். இன்னைக்கு குறைவான ரேட்ல இந்த $21 ஒரு 200 காயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. 200க்கு மேலதான் வரும். 200 காயின் வச்சுக்கோங்க. இந்த 200 காயின் நாளைக்கு $1 ஆனா இந்த சொத்து மதிப்பு 20,000 ரூபாய். அதுவே ஒரு காயின் $10 ரீச் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? 2 லட்சம் ரூபாய் இந்த சொத்து மதிப்பு. அதுவே இந்த பிவிசி மெட்டா ஒரு 5 வருடத்தில் $100 ரீச் பண்ணது அப்படின்னா நமக்கு 20 லட்சம் ரூபாய். அதுவே ஒரு 10 வருடம் இந்த பிவிசி மெட்டாவை நம்ம பாதுகாத்திருந்தோம் அப்படின்னா ஒரு பிவிசி மெட்டா $1000 ரீச் பண்ணது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குறதுனால அந்த நபர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறார். சொத்து மதிப்பு உயரப்போகுது. இது ஒரு அசெட், ஒரு டிஜிட்டல் அசெட், டிஜிட்டல் சொத்துன்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட சொத்தை வெறும் குறைந்த விலையில் 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம அடுத்து ஃபார்மிங்க ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இந்த ஃபார்மிங்ல நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சீடு ஃபண்டிங்ல கிடைக்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ஃபார்மிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான ரிவார்டை கொடுக்குறாங்க. ஒன்னு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர், ரெண்டாவது செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், அடுத்து ரெஃபரல் ரிவார்ட். இந்த 3 விதமான ரிவார்ட் நமக்கு ஆட் ஆகும்.
அது எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோ பிளான். 1:2 ரேஷியோ பிளான் அப்படின்னு என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 நபர்கள் அப்படின்னா அடுத்த 3வது நபர்களை நம்ம அப்டேட் பண்ண முடியாதா, 4வது பண்ண முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின்ல இங்க கிடையாது. நீங்க எத்தனை டைரக்ட் வேணாலும் நீங்க அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். 10 பேர், 20 பேர், 100 பேர் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுடைய பார்வை எங்க இருக்கணும் தெரியுங்களா? உங்களுடைய முதல் லெவல்ல இருந்தால் போதும். அடுத்தடுத்த லெவல்ல எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு உண்டான லெவல் டீம் ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 20 லெவலுக்கு சிஸ்டம் கொடுக்கும். இங்க யாருக்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை செஞ்சா உங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இது கிடையாது. இது MLM கிடையாது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையாது. இது முழுக்க 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 செல்ஃப் ஃபார்மிங், பிசினஸ் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபருக்குள்ள நம்ம உள்ள வரோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 7 days அப்படிங்கிற கால்குலேஷன் எடுக்கிறாங்க. 1:2 ரேஷியோ பிளஸ் 7 days அப்படின்னு என்ன தெரியுங்களா? 1:2 அப்படின்னா நீங்க டைரக்டா 10 பேரை போட்டிருக்கலாம், 20 பேரை கொடுத்திருக்கலாம். சோ அந்த இடத்துல யாராவது ஒரு 2 நபர்கள் ஆளுக்கு 100 பண்ணியிருந்தா கூட நீங்க 1:2 ரேஷியோ பிளான்ல வரீங்க. இப்போ 10 பேர் பண்ணிருக்காங்களா, 10 1:2 ரேஷியோ பிளான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு 1:2 அப்படிங்கிறது ஒரு பேர். இப்ப 10 பார்ட்னர் நம்ம கீழே 100 பண்ணிருக்காங்களா, உங்களுக்கு 5 1:2 ரேஷியோ பிளான், 5 பேர் மேட்சிங். சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தரும் 100 போட்டிருந்தாங்கன்னா நீங்க அந்த இடத்துல 5 பேர் இணையுதுன்னா 5 100 போடுங்க. இங்க 100 மடங்கில் நீங்க பிசினஸ் செய்தாவே போதும், மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். நீங்க எடுத்தோடனே 10,000 போடுங்க, $20,000 போடுங்க அப்படிலாம் வேண்டாம். 100 மடங்கில் நிறைய நீங்க பண்ணலாம், லட்சக்கணக்கான டாலரை உள்ள இறக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் வந்து இன்னைக்கு ஒரு 6 நாட்கள் ஆயிருக்கு. இது கொஞ்சம் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டீங்க அப்படின்னா, பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அருமையா கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையா கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இப்ப நான் சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. மொத்தம் 7 நாட்கள் எதுக்காக கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? சோ ஒவ்வொரு நாளும் இப்ப நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன். உங்களுக்கு கீழே ஒரு பேர் மேட்சிங், ஒரு 1:2 அது நடக்கிறதுக்கு மொத்தம் 7 நாட்கள் சிஸ்டம் டைம் கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு 100 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இன்கம் கிடைக்கும் தெரியுங்களா? செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.2, ரெஃபரல் ரிவார்டு 0.10. ஓகேங்களா? ரெஃபரல் ரிவார்டு நீங்க எத்தனை போட்டிருந்தாலும் சரி அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். நான் 1:2 ரேஷியோட நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 2 பார்ட்னர் வந்தா கூட 0.10 நான் சொல்லியிருக்கேன். இந்த 30% உங்களுக்கு தடையே கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அந்த 0.70% நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே முதல் நாளே 2 பார்ட்னர்களை $100 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் 100 பண்ண போதும். அப்ப 1:2 ரேஷியோ பிளான் என்ன தெரியுங்களா? நீங்க 100, உங்களுடைய டைரக்ட் பார்ட்னர்கள்ல ஒரு 2 பார்ட்னர்கள் மட்டும் ஆளுக்கு 100 இன்னைக்கே பண்ணியிருந்தாங்கன்னா போதும். ஒரே நாள்ல இது நடந்தா போதும். ஒரே நாள்ல 1:2 நடந்தால் போதும். நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுங்களா ரிவார்ட்? 1%. டெய்லி $1 உங்க வேலட்ல ஆட் ஆகும். அப்ப நம்ம $100 இந்த இடத்துல செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு $200 ரிவார்டாக வரும். அப்ப அந்த $200 டெய்லி $1 வீதம் சிஸ்டம் நமக்கு பிரிச்சு கொடுத்துரும். அப்ப எத்தனை நாளுங்க? வெறும் 200 நாட்கள்லே போதும், நமக்கு 200% ரிவார்டு நமக்கு கம்ப்ளீட். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், எத்தனை லெவல் வந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த ஒரு பேர் மேட்சிங்கும் உங்களுக்கு கிடையாது. ஆனா லெவல் இன்கம் கேரண்டட். அப்ப ஒவ்வொரு லெவலையும் நடக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்து அதுவும் உங்களுக்கு ரிவார்டா ஆட் ஆகும்போது ஒரு நாளைக்கு
$1 வரலாம், $10 வரலாம், $50 வரலாம். விரைவா எடுக்க முடியும். $100 போட்டு 2 நாள்ல $200 எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் ரிவார்டுல இருக்கு. 1:2 பிளான்ல கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிரிட்டீரியாவில் நான் 4th ரேங்க்ல இருந்தா மட்டும்தான் 1%. 4th ரேங்க் வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நாம 2500, நம்ம கீழே 15 நபர்கள் 2500. இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 1%. ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம 20 நபர்களை கொடுத்திருந்தாலும் ஒரு 2 பார்ட்னர் ஒவ்வொருத்தரும் 100 பண்ணியிருந்தா போதும். இது நாம ஒரு 100, மொத்தம் இந்த 3 பேரும் ஒரே நாள்ல அந்த 100 1:2 ரேஷியோ பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஒரு நாளைக்கு 1%. புரிந்ததுங்களா? இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த 1%ங்கிறது எப்படி கிடைக்குது? ஏர்லி பேர்டு ரிவார்டோடைய இன்கம் பாத்தீங்கன்னா 0.70, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரிவார்டு ரெஃபரல் ரிவார்டு 0.10. நான் 1:2 உடைய இன்கம் மட்டும் சொல்றேன். நீங்க 1:10 போட்டிருக்கலாம், 1:20 போட்டிருக்கலாம். அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டு கூடுதலாக வரும். ஓகேங்களா? வெரி குட். சோ அடுத்து 2வது நாள். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நாள்ல ஒரே நாள்ல 1:2 பண்ணிட்டா நமக்கு 1%. இப்ப 2வது நாள் நீங்க ஐடி அதாவது உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ஆக்டிவேட் பண்ணி 2வது நாள்ல உங்களுடைய டீம்ல லெவல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ஒரு 2 பேர் 2வது நாள் தான் பண்றாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 0.90%. 0.90%. அப்ப அந்த நாம முதல் நாள் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ல 2 பேர் 2வது நாள் பண்றாங்க அப்படின்னா நமக்கு 0.95%. அப்ப என்ன நடக்குது? நமக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.60. இது 2வது நாள் கணக்கு. அடுத்து நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எப்போதும் போல 0.20 தான். நம்மளுடைய ரெஃபரல் ரிவார்டு 2 பார்ட்னருக்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 0.10. நீங்க 20 பார்ட்னர் போட்டிருந்தீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமா கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெஃபரல் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ரெஃபரல் ரிவார்டு அன்லிமிட்டெட் இன்கம். அப்ப 2வது நாள் நம்மளுடைய பேர் மேட்ச் கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா நமக்கு 0.90%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது நாள் வருவோம். நாம 100 ஃபார்மிங் பண்ணி நம்மளுடைய பேர் மேட்சிங் 3வது நாள்ல நடக்குது. எப்ப? நீங்க பண்ணதுக்கு அப்புறம் 3வது நாள்ல ஒரு பேர் மேட்சிங் நடக்குது. அப்ப சிஸ்டம் என்ன பண்ணும்னா அந்த 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு 0.20 உங்களுக்கு ஆட் ஆகும். ரெஃபரல் ரிவார்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனா 3வது நாள் அந்த பேர் மேட்சிங் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு 0.15 சேர்ந்து ஆட் ஆகும். அப்ப ஒரு நாளைக்கு 0.80% ரிவார்டு உங்களுக்கு ஆட் ஆகும். இது 3வது நாள்ல ஒரு பேர் மேட்சிங் ஆயிருந்தா. இல்ல சார் 3வது நாள்லயே ஆகல, 4வது நாள்ல ஆயிருக்கு. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 20% இருக்கு, ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு இருக்கு. சோ 4வது நாள்ல ஒரு பேர் மேட்சிங் ஆகுது. அதாவது ஒரு பேருங்கிறது 2 பார்ட்னர்ஸ் 100 கம்ப்ளீட்டட் 4வது நாள் ஆகுதுன்னா 0.40%. டோட்டலா 0.70%. 0.70% பர் டே. 4வது நாள்ல ஒரு ஜோடி கம்ப்ளீட்டட் ஆனா கூட உங்களுக்கு 0.70% கிடைக்குது. இதான் ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு. சோ அடுத்து 5வது நாள் ஆயிடுச்சு. இப்ப 5வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் யாருமே எனக்கு ஒரு ஜோடி பேர் மேட்சிங் பண்ணல சார் அப்படின்னா கூட 5வது நாள் ஒரு பேர் மேட்சிங் நடக்குது. அப்ப என்ன நடக்கும்னா உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10 வருது இல்லையா? சோ அதோட ஆட் பண்ணி ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.30% உங்களுக்கு ஆட் ஆகும். அதாவது 5வது நாள்ல தான் உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் ஆயிருக்கு அப்படின்னா
உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.60% டெய்லி ரிவார்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இது 5வது நாள். அடுத்து 6வது நாள். இல்ல சார், நான் சேர்ந்து நான் அப்டேட் ஃபார்மிங் பண்ணி 6 நாள் வரைக்கும் என்னுடைய டைரக்ட்ல ஒரு பேர் கூட மேட்ச் ஆகல சார், ஆனா 6வது நாள்ல ஒரு பேர் மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? 0.50%. அப்ப இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.20, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 2 பார்ட்னர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா 0.10, இல்ல 10 பார்ட்னர்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாகும் ரெஃபரல் ரிவார்டு. சோ மொத்தமாக பர் டே 0.50% ரிவார்டாக கிடைக்கும். இது 6வது நாள். அடுத்து 7வது நாள். இல்ல சார், 6 நாள் எனக்கு ஒரு பேர் மேட்சிங் நடக்கல, 7வது நாள் ஒரு பேர் மேட்சிங் நடந்திருக்கு, அப்ப எனக்கு என்ன இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் டே இன்கம் 0.40%. அந்த 0.40% எந்த அடிப்படையில் வருதுன்னா, ஏர்லி பேட் ரிவார்ட் 10%, 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 2 பார்ட்னர் மட்டும் இருந்தால் 0.10. அதிகமாக பார்ட்னர்கள் இருந்தா உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்ட் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எதற்காக இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நபர்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுங்களா, இத ஓபன் பண்ணது 7 நாள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க என்னைக்கு ஏர்லிபேர்டுக்குள்ள $100 ஃபார்மிங் பண்றீங்களோ அதுல இருந்து 7 நாள் வரைக்கும் சிஸ்டம் உங்களுக்கு டைம் கொடுக்கறாங்க ஒரு பேர் மேட்ச் பண்றது. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நீங்க இதுல வருமானம் அதிகமா கிடைக்குது அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? இப்ப சாதாரணமாக நீங்க பழைய பிளானுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, நீங்க $100 ஃபார்மிங் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 0.25%, அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன நடக்குது? 7வது நாள்ல கூட ஒரு பேர் மேட்சிங் பண்ணா 0.40%, 0.40%. அப்ப முத நாளே நம்ம அந்த 1:2 கரெக்டா பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 1% ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அந்த $200 200 நாள்ல நமக்கு கிடைச்சிடும். அப்ப உங்களுக்கு 2வது ஒரு பேர் மேட்ச் ஆயிருச்சு, ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு, 2வது ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப என்ன சார் நமக்கு கிடைக்கும்னா, வெரி சிம்பிள், உங்களுடைய ஐடியில இன்னொரு 100 மட்டும் போடுங்க. ஏற்கனவே போட்ட 100க்கு 1%, இப்ப போடுற 100க்கு இன்னொரு %. அப்ப மொத்தம் 2% மாறிடும். $2. சார் 3வதா ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு, 3வதாக ஒரு 100 போடுங்க. 4வதா ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு, 4வதா ஒரு 100. 5வதா ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு, 5, 10 பேர் மேட்சிங் வந்துருச்சு, நீங்க போடுங்க 10 டைம் 100. சோ 100ன் மடங்கில் நீங்கள் செய்தாவே லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிற வாய்ப்பை பிவிசி பெட்டா சிஸ்டம் ஏர்லிபேர்ட் ரிவார்டு அப்படிங்கிற ஆஃபர் மூலியமாக நம்ம கையில கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யோசனை பண்ணிக்கங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுங்களா? இதை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க டாலர் சம்பாரிச்சுட்டே இருக்கலாம். சர்வ சாதாரண சார், $10 to $50 நீ சம்பாதிக்க முடியும் சார். $10 to $50 நீங்க டெய்லி $50 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்க, $1500 இன்ட்டு 95 போட்டீங்கன்னா 1,50,000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு பர் மந்த் ஏர்னிங்ஸா இருக்கும். சர்வ சாதாரணமா சம்பாதிக்க முடியும். 20 வருஷமா படிச்சுட்டு ஒருத்தர் வேலைக்கு போய் ஒரு 20,000 சம்பளத்துல உட்கார்றாரு, 20 வருஷம் பொறுமையா இருந்துட்டு, இல்லையா? சோ இந்த இடத்துல இந்த சிஸ்டத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு கான்பிடென்டோட பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரே நாள் போதும் சார். நீங்க ஒரு நாளைக்கு $50 சம்பாதிக்கிற அளவுக்கு பேர் மேட்சிங் நடந்து, டீம் ரெஃபரல் நடந்து கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த பிவிசி மெட்டா டோக்கன் கிரிப்டோ ஃபார்மிங் ப்ராஜெக்டை நாம என்ன செய்யணும் அப்படின்னா
ஒவ்வொரு நாளும் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்துக்கணும், ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம டீமுக்கு நாம பிரசன்டேஷன் சொல்லி பழகணும். ஏன்னா சொல்ல சொல்லத்தான், கேட்க கேட்கத்தான், படிக்க படிக்கத்தான், பயிற்சி எடுக்க எடுக்கத்தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த பிசினஸ் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதியும். எந்த அளவுக்கு அதை மனசுக்குள்ள உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பிளான் பிரசன்டேஷனை நீங்க அருமையாக டெலிவரி கொடுக்க முடியும். இடது கையில ஒரு கான்செப்ட், வலது கையில ஒரு கான்செப்ட், மனசுக்குள்ள ஒரு கான்செப்ட், மைண்டுக்குள்ள ஒரு கான்செப்ட்னு இருந்தோம்னா வாழ்க்கையில எதுலையுமே ஜெயிக்க முடியாது. சார் உங்களால 100% எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னா அதை ஒரே இடத்துல போடுங்க. 4 பிரிச்சு 4 இடத்துல போட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு 100% கிடையாது, வெறும் 25%. மனசு அலபாய விடக்கூடாது, தெளிவா இருங்க. பிவிசி மெட்டாவில லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கத்துக்குங்க, பயிற்சி எடுத்துக்குங்க. முடியும் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா முழு பர்சன்டேஜும் 100% பிவிசி மெட்டாவில எஃபர்ட் போட்டு பாருங்க. நான் ஏர்லிபேர்ட் ஆஃபர் மூலியமா சொல்றேன், அதிகபட்சம் 1 இயர் போட்டீங்கன்னா போதும், 1 வருஷம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும். 2வது வருஷத்துல இருந்து நீங்க பர் டே கூட 1 லேக் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஏர்லிபேர்டோடைய ரிவார்ட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க சிஸ்டம். புரிந்து கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லிபேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறது 7 டேஸ் தான். இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுனா நமக்கு ரிவார்டு வராது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்கறீங்க. கண்டிப்பா அது கிடையாது. நீங்க என்னைக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபார்மிங் வேணாலும் பண்ணிருக்கலாம், அதுக்கு ரிவார்டு உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்க எந்த கிரிட்டீரியா இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான ரிவார்டு உங்களுக்கு ஆஸ்யூஷலா வந்துட்டே இருக்கும். இந்த 3ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபார்மிங்கும் ஏர்லிபேர்டோட கனெக்ட் ஆகும். ஃபார்மிங்லயும் வரும், ஏர்லிபேர்ட்லயும் வரும். ஏன்னா ஃபார்மிங்ல தான் 20% 0.20 கிடைக்குது, ஏர்லிபேர்டுல தான் 0.70 கிடைக்குது. சோ நீங்க ஏர்லிபேர்டுக்காக தனியால எந்த ஒரு ஃபார்மிங் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க ரெகுலரா பண்ற ஃபார்மிங்கை 100ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்மிங் வேலட்லயும் காமிக்கும், ஏர்லிபேர்ட்லயும் காமிக்கும். உங்களுடைய டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு பேர் மேட்சிங். நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் பேர் மேட்சிங் கேட்கறாங்களே தவிர உங்களுடைய எல்லா லெவலும் பேர் மேட்சிங் கிடையாது. ஓகேங்களா? மற்ற லெவல் எல்லாம் லெவல் தான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல மட்டும் நீங்க பேர் மேட்சிங்க்கு உண்டான பயிற்சியை சொல்லி கொடுங்க. ஒவ்வொருத்தரும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? நாம பண்ணக்கூடிய $100 ஃபார்மிங் வேலட்லயும் காமிக்கும், ஃபார்மிங் ரிவார்டும் வரும். அடுத்து ஏர்லிபேர்டோடைய வேலட்லயும் காமிக்கும், ஏர்லிபேர்டோடைய ரிவார்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஏர்லிபேர்டோடைய ரிவார்டு கிடைக்கல, வெறும் ஃபார்மிங் ரிவார்டு தான் கிடைச்சது. இப்ப ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் ஏர்லிபேர்டு ரிவார்டு கிடைக்கும். அதே போல ஏற்கனவே இருந்தது போல டீம் ரெஃபரல் ரிவார்டும் கிடைக்கும். 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த பிவிசி மெட்டாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுங்க. இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு நான் எடுக்கிறதுக்கு காரணம், இது காமன் மீட்டிங் இல்ல. ஏர்லிபேர்டுனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏர்லிபேர்டுனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். உங்க டீமுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது $10 இருந்து $50 இமிடியட்டா நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் நான் இந்த ட்ரைனிங்கே வச்சிட்டு இருக்கேன் 5:30 மணிக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பயிற்சியை நீங்க பயன்படுத்திக்கங்க, உங்க டீமுக்கு சொல்லி கொடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏர்லிபேர்டு ஆஃபருங்கிறது லைஃப் டைம் வரும். இது ஆஃபர் கிடையாது, இது ரிவார்டு ஆஃபர்னு பேரு. இது வாழ்நாள் முழுவதும் ஏர்லிபேர்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் நாளைக்கு வந்துடும், 10ஆம் தேதி வந்துடும். ஓகேங்களா? ரைட். இனி ஏர்லிபேர்டுல தான் நம்ம டிராவல் ஆக போறோம். அதாவது ஏர்லிபேர்டோட இன்கமும் நமக்கு கிடைக்க போகுது. ஃபார்மிங் ரிவார்டு இருக்குது, ஏர்லிபேர்டு ரிவார்டு இருக்கு, டீம் ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணணுங்க? 1 டே 1 பேர் மேட்சிங், 1 டே 1 பேர் மேட்சிங், 1 டே 1 பேர் மேட்சிங். அதை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய டைரக்ட்ல இருக்கிறவங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நீங்க டைரக்டா எத்தனை பேர் சார் போட்டுக்கலாம்? நம்ம 2 பேர் போட்டா போதுமா சார்? 2 பேருங்கிறது ஒரு பேர்.
ஆனா சிஸ்டம் என்ன சொல்லிருக்கு, ஒரு பேருக்கு ஒரு பர்சன்டேஜ். அப்ப நீங்க எத்தனை பேரை நீங்க டைரக்டா கொடுக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு பேருங்கிறது 2 பேர் பார்ட்னர்ஸ், 1:2 ரேஷியோங்கிறது 2 நபர்கள் உங்களுடைய டைரக்ட்ல $100 ஃபார்மிங். அப்ப நீங்க எத்தனை பேர் மேட்சிங் நீங்க கொண்டுட்டு வந்து நினைக்கிறீங்களோ அதை டைரக்ட்ல கொண்டுட்டு வாங்க. சார் என்கிட்ட 10 பேர் இருக்காங்க, 5 பேர் மேட்சா மாத்துங்க. 20 பேர் இருக்காங்க, 10 பேர் மேட்சா பாருங்க. 100 பேர் இருக்காங்க, 50 பேர் மேட்சா பண்ணுங்க. ஏன்னா 50 பேர் மேட்சிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு பேருக்கு $1 அப்படின்னா 50 பேருக்கு $50, மாதம் 1.5 லட்சம் ரூபாங்கிறதெல்லாம் சர்வ சாதாரணமாக உங்களால சம்பாதிக்க முடியும். ஒரே லெவல்ல அடுத்தடுத்த லெவல்ல வரக்கூடிய ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு 50 கிடையாது, 100, 200, 300, 500 அப்படின்னு டாலர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகியே தீரும். ஓகேங்களா? சோ இதை எல்லாரும் சரியா ஃபாலோ பண்ணுங்க, சரியா பயிற்சி எடுத்துக்க, தொடர்ந்து வாங்க. தினமும் நான் இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் கண்டிப்பாக அதுல வரும். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க, கவனமா கேளுங்க. செல்ல ஆன் பண்ணி ஓரமா வச்சுட்டு வேற வேலையை பாக்குறது, முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. இது காமன் மீட்டிங் இல்ல. இன்னைக்கு டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கேன். அந்த ஒர்க் அவுட்டை நீங்க எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா செயல்படுங்க, சரியா பயிற்சி எடுங்க. நீங்க அத்தனை பேரும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக சம்பாதிக்க முடியும், சர்வ நிச்சயம். ஓகேங்களா? அதே போல நாம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னர்களையும் சம்பாதிக்க வைக்க போறோம். அதுதான் வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பிரசன்டேஷனை இன்னைக்கு பிவிசி மெட்டா நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அந்த பிரசன்டேஷனை உங்களிடம் ஒவ்வொரு நாளும் காலை 5:30க்கு பிரசன்ட் பண்ற போது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ இந்த செஷன் இன்றைக்கு கம்ப்ளீட் பண்றேன். ஒவ்வொரு நாளும் 5:30 மணிக்கு அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். பயிற்சிக்கு எல்லாருமே கலந்துக்குங்க. ஓகேங்களா? சோ அனைவருக்குமே வெற்றி நிச்சயம். வாழ்க பேல்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே போல அடுத்த ஒரு சின்ன குறிப்பு, ஒன்றில் அப்படிங்கிற ஒரு வேலட்டை நான் உருவாக்க சொன்னேன். ஒவ்வொரு நபரும் அதை உருவாக்கி இருக்கிறீங்க, மன மகிழ்ச்சி. சோ இன்னும் நிறைய பேர் உருவாக்கல. சோ உருவாக்காதவங்க உருவாக்கிக்குங்க. டெய்லி ஒரு பிவிசி மெட்டான்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா வாங்கி வைங்க. ஏன்னா இது ஃபியூச்சர் ஆஃப் மணி. நாளைக்கு உங்க குடும்பத்துக்கோ உங்களுக்கோ ஒரு பெரிய பாதுகாப்பு. ஓகேங்களா? சோ வாருங்கள், அனைவரும் ஒன்றிணைவோம், ஒன்றிணைந்து ஜெயிப்போம். வாழ்க பேல்வி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய லீடர்ஸ் அற்புதமா நம்ம கிட்ட ஷேரிங் பண்ண போறாங்க. சோ அடுத்து ஒவ்வொரு லீடர்களும் 1 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. டைம் அதிகமாயிடுச்சு. சுருக்கமா பேசிட்டு இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணுவோம், நாளை கண்டினியூ பண்ணுவோம். வாருங்கள் நாகராஜன் சார், வெல்கம் சார். வணக்கம், காலை வணக்கம் சார். இனி உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங். இப்போ ஏழிப்பாடு ஆஃபர் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த ஏழிப்பாடு ஆஃபர் வந்து ஒரு $100 உள்ள வந்து ஜாயின் பண்ணாவே 200 நாளிலேயே ரிவார்டு நமக்கு $200 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது நாங்கள் டெய்லி வந்து கற்றுக்கிட்டோம்னா கற்றுக்க பயிற்சி முயற்சி இருந்தால் சீக்கிரத்தில் இந்த இதெல்லாம் பண்ணி நம்ம ரிவார்டு வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் சார். ஒரு நாள் மீட்டிங் வரணும் சார். இன்னைக்கு மீட்டிங் ஆரம்பித்தோன்னே வரலைங்க, நிறைய பேர் வரலன்னு நினச்சிட்டு இருந்தோம். நெட்ஒர்க் கிடைக்கலைங்க சார். நெட்ஒர்க் கிடைக்காதனால சோலார்லேருந்து நம்மளுடைய டீம், உங்கள் டீம்லேருந்து சார், நம்ம டீம்லேருந்து நம்ம பார்ட்னர்லேருந்து ஒருத்தர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஆன் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஆன் ஆகலை, இங்கே வந்து அப்புறம் தான் ஆன் ஆகி அவங்க மீட்டிங் கேட்டுட்டு இருக்காங்க சார். பரமசிவம் சார் அவர் பேர் பரமசிவம் சார். சோலார்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கே நேரடியாக வந்துட்டாங்க ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸ்லேருந்து உட்காந்து இப்போ அங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வரல. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. நெட்ஒர்க் பிரச்சனால தான் எல்லாம் வரல. நாளையிலேருந்து நானும் ஒவ்வொருத்தரையாக மீட்டிங் கொண்டாந்து வைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் மீட்டிங்கில் கலந்து வைக்கணும்னு சொல்லி நான் நாளையிலேருந்து ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு வரேன் சார். மீட்டிங்க்கு உள்ள ஆன்லைனில் கொண்டு வந்து மீட்டிங் முடிக்கிறேன் சார். இந்த மீட்டிங் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுங்க சார். இந்த ஏடு பால் ஆஃபரில் நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க சார். இது நான் ஒவ்வொருத்தரும் $100 போட்டாவே நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்தால் தான் கற்றுக்க முடியும். ஒவ்வொரு நாள் மீட்டிங்கில் எல்லாரும் வரணும் சார் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வருகிறோம். மீட்டிங்கில் நான் நாளையிலேருந்து ஒவ்வொருத்தரையும் கூட்டி வந்து வைக்கிறேன் சார். இந்த உண்டியல் என்று சொன்னீங்க.
இந்த உண்டியில் நான் சேர்த்து இன்னையோட ஒரு 200 காயின் பக்கம் சேர்த்துட்டுருக்கேன் சார். டெய்லி 10 காயினா வாங்கி வச்சுட்ருக்கேன். விலை கம்மியாக இருந்தாலும் 10 காயின் வச்சுட்ருக்கேன். நாளைக்கு விலை அதிகமான ஒரு காயினா கூட வாங்கி வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ஒவ்வொரு காயினும் வாங்கி வச்சோட வருஷத்துக்கு 360 காயின் 10 வருஷத்துக்கு வாங்கி வச்சா ஒரு லட்சங்களும் கோடிகளும் கிடைக்கும்னு வச்சுருக்கீங்க. அதனால இந்த பிளான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிறோம் சார். கற்றுக்குறோம். மீட்டிங் வருகிறோம் சார். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா எனக்கு பேச கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை 2019 எனக்கு அறிமுகம் பண்ணி வச்ச ஒரே வெங்கடேசன் சார் தான். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரும் இந்த பிவிசி மெட்டா பேல்வியிலேருந்து பிவிசி மெட்டாவுக்கு வந்து பிவிசி மெட்டாவில் ஷேடு பார்ட்னர் ஆகி இது லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் தெளிவாக இருக்குது சார். புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து மீட்டிங்கில் கலந்துக்கலாம். மீட்டிங்கில் கலந்துக்காமே புரியலன்னு இருந்துட்டு பேச எனக்கு வந்து காயின் எங்கே இருக்குது, டாலர் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியலைங்க சார். என் டீம்லேயே 2-3 பேருக்கு தெரியலைங்க. டோக்கனை சொன்னா காயினுக்கு போவாங்க, காயின் சொன்ன டோக்கனுக்கு வந்துடுவாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கம்பெனி வந்து நல்லா கம்பெனி வந்து சட்டத்தை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. கம்பெனி ரிவார்டு வந்து நமக்கு 7 மணிக்கு நான் சம்பளத்தை கொடுத்துறாங்க. 7 மணிக்கு சம்பளத்தை வாங்கிட்டு தான் நமக்கு உள்ளே வரோம். ஆனால் எந்த வேலைக்கு போனாலும் சாயந்தரம் 7 மணிக்கு தான். காலையில் 7 மணி 8 மணிக்கு வேலைக்கு போனோம்னா சாயந்தரம் 8 மணிக்கு தான் சம்பளத்தை கையில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரே கம்பெனியில் தான் சம்பளத்தை கொடுத்து நம்மகிட்ட வேலை வாங்குது. அதனால இந்த கம்பெனியில் சேர்ந்ததுனால அனைவருக்கும் சரி மீட்டிங்கில் கலந்துக்கலாம் சார். மீட்டிங்கில் கலந்து வைக்கிறது நான் நாளையிலேருந்து ஒவ்வொருத்தரையும் மீட்டிங்கில் கலந்து வைக்கிறேன் சார். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சார். பயிற்சி தான் கற்றுக்கலாம் சார். ஆனால் அனைவரும் மீட்டிங் வரணும், இதை கேட்டுக்கொள்கிறேன் சார். இன்னைக்கு மீட்டிங் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னை 2019 எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கேள்வியில் வெங்கடேசன் சார் தான். அதனால தெளிவாக இருந்துச்சுங்க சார். இன்னைக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கு இது. அதனால அனைவரும் வரணும் சார். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம் நாகராஜன் சார். அருமை. சோ உங்க புரிதலுக்கு நன்றி. நிறைய நபர்களை இனி அழைச்சிட்டு வரதா சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க. உங்க டீம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையும். வாழ்த்துக்கள். சோ அடுத்த நன்றி. அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவா வாருங்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல புரிதல் இருந்ததுன்னா அதை பகிர்ந்துக்கலாம். 1 நிமிடம் வாருங்கள், வாங்க பேசலாம். எனி டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வடிவேல் சார் வணக்கம். உற்சாகமான வணக்கம். சொல்லுங்க. காலை உற்சாகமான வணக்கம் சார். நானும் கேட்டேன் சார். எனக்கு நெட்வொர்க் பிரச்சனை தான் சார். 2 நாளா எதையுமே நானும் கொஞ்சம் பார்க்கவே முடியலைங்க. நெட்வொர்க்கு எனக்கு வந்து ரொம்ப தடங்கல் ஆயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து காலையில் உள்ள வரல. அதாங்க சார். நீங்களும் சொன்னீங்க அதே மாதிரிதான் நானும் ஒரு நெட் எங்க கிடைக்குதாலும் அங்கங்க தேடிட்டு போய் நின்று உங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்குது. அது அந்த மாதிரி டைம் இதாகுது சார். ஓகே சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், கிளியரா கேக்குது. ஓகேங்க சார். நல்லா நீங்க ஏலிபிள் அப்புறம் வந்து நல்ல ஒரு நல்ல கணக்கு சார். நல்ல ஒரு இது பரவாயில்ல. சிஸ்டம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் ரொம்ப அதிகமா கொடுக்குது. ஆனா அதை வந்து நாம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பண்றோங்க சார். நாங்களும் அதுல கொஞ்சம் எல்லாமே பர்பஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சார். கண்டிப்பா நீங்க அந்த ஏலிபைட் ஆஃபர் வந்து சார் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிரிட்டீரியாவை உருவாக்கணும் அப்படின்னா 0.50% நமக்கு வருது இல்லையா? 2வது கிரிட்டீரியா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுல. அப்ப அந்த கிரிட்டீரியாவை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா மேல ஒரு 500, கீழே 5 நபர்கள் 500 பண்ணிருக்கணும். ஆமா சார். மொத்தம் $3000 அங்க ஃபார்மிங் நடந்திருக்கணும். அப்பதான் உங்களுடைய 500க்கு உங்களுக்கு 0.50 கிடைக்கும். ஆனா இங்க நீங்க ஒரு $100 பண்ணிட்டு உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர் 100 பண்ணாவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1% கிடைக்கும். அங்க செஞ்ச வேலை இங்க 10% செஞ்சா போதும். இங்க செய்தால் போதும். அது செய்ய வேண்டியது இதுல செஞ்சா நம்மளுக்கு இதுவே வருமானம் அதிகமா வருங்க சார். அதே வேலை இங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகம். அதனால ஏலிபைட் ஆஃபர்ங்கிறது ரொம்ப எளிமை. சாதாரண மக்களாலையும் இது ஈஸியா பண்ண முடியும். அதனால ஏலிபைட் ஆஃபரை எல்லாருமே பயன்படுத்துங்க. 1:2ங்கிறது 1 கீழே 2 பார்ட்னர். நீங்க டைரக்டா எத்தனை பார்ட்னர் பண்ணியிருந்தாலும் சரி 2 பார்ட்னர்கள் பண்ணாவே நமக்கு நிறைய கிடைக்கும். சரிங்களா?
ஓகேங்க சார். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்றேன், அந்த 7 நாளுங்கிறது நீங்க பண்றதுல இருந்து தான் கணக்கே தவிர டோட்டல் கவுண்டிங் கிடையாது. அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, பேசலாம். ஓகே, யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கூட உங்களோட டவுட் வந்துச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, இல்லை இடையில கூட நீங்க கூப்பிட்டு பேசலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த ஆலிபேட் ஆஃபர் 3ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ கிரிட்டீரியா இனி கிடையாது. ஏன்னா கிரிட்டீரியா ஏற்கனவே பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த கிரிட்டீரியா இருக்கும். கம்ப்ளீட்டட் ஆன உடனே ஆலிபேடுக்குள்ள வந்துடும். சரிங்களா? ஸோ ஆலிபேடு தான் இனிமேல் இருக்க போகுது. ஆனா ஆலிபேடுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு ஈஸி பிளான். ஸோ அந்த ஈஸி பிளானை சரியா நீங்க புரிஞ்சுக்கிங்க. அடுத்த விஷயம், இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது நீங்க $100 எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து 7 நாளைக்குள்ள ஒரு பேர் மேட்சிங் பண்றதுதான் அந்த 7 டேஸ் கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால நீங்க தைரியமாக எத்தனை நாட்கள் வேணாலும் நீங்க இதை ப்ரொமோட் பண்ணுங்க, எத்தனை நபர்களுக்கு வேணாலும் வாய்ப்பை கொடுங்க. ஏர்லி பேர்டை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. அதுக்குண்டான பயிற்சி நடக்கிற இடத்துல எல்லாம் தவறாம கலந்துக்குங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு காமன் மீட்டிங் எப்போதும் நடந்துட்டு இருக்கு, அதையும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏலிபேடோடைய தனி பயிற்சி வேணும்னாலும் காலையில் 5:30 மணி மீட்டிங்ல இதுல கலந்துக்குங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க பேல்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு அனைவரையும் சந்திப்போம். வாருங்கள், வெற்றி அடைவோம். வாழ்த்துக்கள்.